மருமகள் எப்படி இருக்கா? நல்ல நேரம் செலவழிச்சீங்களா? சொல்லுங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களும் சளைக்காமல் என்ஜாய் பண்ணீங்க தானே அண்ணி? என்ஜாய் பண்ண உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு டாக்கூர்? நீங்க என்கிட்ட இப்படி பேசாம இருந்தா நல்லது. உங்க முன்னாடியே உங்க சின்ன மருமகள் அப்பட்டமாக பொய்க்கு மேல் பொய் சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் அமைதியா இருக்கீங்க. நிஜமா அண்ணி, உங்ககிட்ட இருந்து ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பதே வேஸ்ட். அதனால தான் நான் முடிவு பண்ண இதுக்கு அப்புறம் இனி யாருகிட்டையும் எதுவும் சொல்லவே மாட்டேன். ஆமாம், இதுதான் சரியாக இருக்கும் டாக்கூர். என் சின்ன மருமகளை நானே எதுவும் சொன்னதில்ல. நீங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? சந்தோஷமாக வாழ விரும்பினா அதுல என்ன தப்பு இருக்கு? சந்தோஷமா இருக்கிறது என்ன தப்பா? கல்யாணத்துல சாம்பார்ல கொஞ்சம் புளி குடிருச்சுன்னு அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? சொல்லுங்க, அப்படி பண்ண எப்படி முறையாகும்? இவங்களுக்கு தினமும் புடி மசாலா செஞ்சு கொடுப்பேன். போல்ட்டு உன் சத்தம் என் முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருக்கு. பெரியம்மா, நான் ஏன் கத்தி பேசக்கூடாது? நான் கத்தி தான் பேசுவேன். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தையும் வீட்டையும் அழிக்க கங்கடம் கட்டிட்டு இருக்காங்க. இவங்கள ஒருத்தர் என் மனைவியும் கூட என் மனைவியா சேர்த்து கெடுக்கிறாங்க பெரியம்மா. இல்ல இல்ல, யாரும் என்ன சேர்த்து கெடுக்கல. சும்மா இரு, வாய மூடு. உன்கிட்ட நான் பேசல. உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. போல்ட்டு, பார்த்து பேசு. வீட்டோட மருமகள் அவ. உன்னோட வாயை கொஞ்சம் அமைதியா வை. ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? வீட்டுல தானே இருந்தாங்க, அம்மாவும் கூடவே இருந்தாங்க. கொஞ்சம் அமைதியாக யோசிச்சுப்பாரு போல்ட்டு. ஆமா, நானும் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். இனி நான் இன்னைக்கு மாதிரியே எல்லா மருமகள்கள் கூட கண்டிப்பா நேரம் செலவழிக்க போறேன். அது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நான் வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கான ஒரு புதிய விஷயத்தை உணர்ந்தேன். இனி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் இது திரும்ப செய்வேன். சந்தோஷங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இனிமேல் யாரும் இதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. இவ எந்த வேலையையும் ஒழுங்கா செய்யறதுல என்ன பண்ணிருக்கா? அம்மா சொல்லு. அது அம்மா, அது வீட்டுல எல்லாரும் லல்லத்து மாமா வீட்டுல நடக்கிற விருந்துக்கு போயிருக்காங்க இல்லையா? நம்ம சாக்கு போக்கு சொல்லி இங்கேயே தங்கிட்டோம். அது உங்க சின்ன மகனுக்கு ஆபீஸ் இருக்கு இல்லையா? அவர் நேரா வீட்டுக்கு போவாரு. டுக்குன் அண்ணா வீட்டுல தான் இருக்கிறாரு. அதனால அம்மா, நம்ம எதுவும் ஸ்பெஷலா செய்ய மாட்டோமா? சொல்லுங்க அம்மா ப்ளீஸ். அட, நீங்க எல்லாரும் அன்னைக்கு எவ்வளவு குதிச்சீங்க. ஆடிப்பாடி என் விழா எலும்புகளை அதிர வச்சிட்டீங்க. அப்படியும் உங்க மனம் நிறையலையா? நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட போலாம்னு, அதான் போலாமா? அது அந்த ரெஸ்டா? ஆமா. பின் சிரிப்பு. அம்மா, ரெஸ்டா இல்ல, அது ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் எதுவா இருந்தாலும் சரி, நீ முதல்ல இதுக்கெல்லாம் பணம் எப்படி வரும் சொல்லு. ஆங்கிலத்தை அப்புறம் கற்றுக்கொடு, சரியா? பெரியம்மா, என்ன நடந்துச்சுன்னா, உங்க மருமக சொன்னாரு நம்ம எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போய் நமக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு. எங்க தெரியுமா? ரெஸ்டாரண்ட். அப்படியா? இந்த விஷயத்தை அவன் யாரிடமாவது சொல்லிட்டா என்ன ஆகும்? அடா இல்ல இல்ல அம்மா, டுக்குனா அண்ணா நல்ல மனிதர். அவர் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டார். அர்ஜுன் அண்ணாவும் வீட்டில் இல்லையே. அவர் அலுவலகத்துல ஏதோ முக்கியமான மீட்டிங்கிற்காக போயிருக்காரு. அவர் திரும்பி வர தாமதமாகும். இந்த விஷயத்தை அவர் டுக்குனா அண்ணா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னாரு, சீக்கிரமா போய் சாப்பிட்டு வந்துடலாம், உடனே திரும்பி வந்துடலாம்னு. அப்படியே அந்த கடையில யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா அங்கே என் கதை முடிஞ்சிடும், புரியுதா? வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் எந்த கடையிலும் சாப்பிட போனதில்லை. நான் விதவை. அங்க உட்கார்ந்து சாப்பிடும் போது யாராவது பார்த்துட்டா அப்புறம் நான் யாருக்கும் முகம் காட்ட முடியாது. சமூகம் என்ன சொல்லுவோம், மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அம்மா, நாம அங்க எப்படி போலாம்னு நான் யோசிச்சுட்டேன். உங்க கவலைக்கு என்னிடம் தீர்வு இருக்கு. திடீர்னு நீ என்ன யோசிச்ச?
உன் மூளை எப்போதும் பிடி உஷாவை போல ஓடிக்கொண்டே இருக்கு. என்ன யோசிச்சேன்னு சொல்லு. அம்மா நாம வேற வேஷம் மாத்தி போட்டு போகலாம். என்ன வேஷம் போடுறோம்? அம்மா வேஷம் போட்டு போவோம், நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வெளியே போனா எல்லாரும் ஒன்னா எங்கே போறோம்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? நம்ம ஏன் மாற்றிக்கொள்ள வேணும்? அம்மா நம்ம இந்த முறை நாம டெம்போல போக வேணாம். துகுனண்ணா ஒரு புதிய காரை புக் செய்யறேன்னு சொன்னாரு. அதுல நாம எல்லாம் போய் வருவோம். வேண்டாம்ப்பா வேண்டாம். நம்ம இத்தனை பேர் சாப்பிட போறதுக்கு வேஷம் வேற, இதுல கார் வேற வேண்டாம். இதெல்லாம் என்னால முடியாது. அட அம்மா, அதிக பணம் செலவாகாது. அந்த ரெஸ்டாரண்டும் பக்கத்துல இல்லையே. அங்க எவ்வளவு செலவா போகுது அம்மா? சொல்லுங்க. நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாம் சரியாகும். அம்மா வாங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல போனா போக எனக்கும் ஆசையா இருக்கு. பலமுறை டிவியில பார்த்திருக்கிறேன். எனக்கும் ஏதாவது கடைக்கு போய் சாப்பிடணும்னு தோணும். நானும் விருப்பப்படி என் சந்தோஷமா இருந்திருக்கலாம், என் விருப்பப்படி என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் தோணும். பாருங்க விதி எப்படி இருக்கு. திருமணம் இப்படிப்பட்ட இடத்துல நடந்தது. திருமணத்திற்கு பிறகு மருமகள்களை ஒரு மூலையில் கட்டி போட்டுட்டாங்க. அம்மா அதனால தான் சொல்றேன், நாங்க உங்க கூட தான் இருக்கோம். உங்க 4 மருமகள்களும் இருக்கோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஆமாம் 4 பேரும் இருக்கிறது என் மனசுக்கு பெரிய நிம்மதியை தருது. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் திட்டு வாங்கணும், நான் தான் பலிக்கடை ஆகணும், எல்லாரையும் நான் தான் சமாளிச்சாகணும். அட அம்மா, ஆனா இப்ப வீட்ல யாரும் இல்லையே, யாருக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா அம்மா, நம்ம போகலாம். அங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு நாம உடனே திரும்பி வந்துடுவோம். யாருக்கும் எதுவும் தெரியாது அம்மா. ஒரே ஒரு நாள் விஷயம் தானே, இந்த வாய்ப்பு அடிக்கடி எங்க கிடைக்கும்? அம்மா ப்ளீஸ். அப்படியே பார்த்தாலும் இவ்வளவு காலமா ரெஸ்டாரண்ட் போறது நடக்கவே இல்லை. நான் தினமும் வெளியே போய் சாப்பிடுற மாதிரி சொல்றேன். அட நான் இந்த மாதிரி இடத்துக்கு சாப்பிட போனதே இல்லை. புகுந்த வீடும் அப்படி கஞ்சத்தை பத்தியே பாடிட்டு இருந்தாங்க. வாழ்நாள் முழுவதும் அதிலே போயிடுச்சு. பணத்தை சேமின்னு அதோட கோணலான புகுந்து வீடு கிடைச்சது, கோணலான நாத்தனார் கிடைச்சா. என் புகுந்த வீடும் சரியில்லை, மகனை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நாள் தான். வாழ்நாள் முழுக்க என்ன செய்தேன்னு புரியல. எனக்காகவும் வாழ முடியல, ஆசைகளையும் நிறைவேற்ற முடியல. அதனாலதான் நாங்களும் சொல்றோம், வாழ்க்கையும் இப்படி வீணாகி விடக்கூடாதுன்னு. நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஒருவேளை நான் போகலான்னு. ப்ளீஸ் அது என்னன்னு ப்ளீஸ் ஒரு முறை சொல்லிடுங்களேன். பெரியம்மா, அது என்னன்னா, மருமகனும் இன்னும் சில நாட்களில் வேலைக்கு திரும்ப போயிடுவாரு. அவர் நம்ம எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் அவருடைய ஆசை. ஒருவேளை யாராவது பார்த்துட்டு ஏதாவது கேட்டாலும் உண்மைய சொல்லிடுவோம். எப்படியும் அவர் தானே நம்மள கூட்டிட்டு போறாரு. இதுல என்ன பிரச்சனை? அட இல்ல என்ன நடந்தாலும் சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிட்டா வீட்டுல புயல் வீசும். பொல்ட்டு வாய் என் முன்னால் அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்ல ஆள் இருக்காங்க. இந்த வயசுல கிழ விதவையின் மூளை குழம்பிட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. யாருக்காச்சும் தெரிஞ்ச அங்க இருக்க சாப்பாடு எனக்கு விஷத்தை விட மோசமா இருக்கும். வேண்டாப்பா வேண்டா, நான் வரமாட்டேன். அம்மா யாருக்கும் எதுவும் தெரிய வராது. நான் எப்படியும் வேஷம் மாத்திட்டு தானே போவோம். நான் என்ன வேஷம் போடுவேன்? அத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். உங்களை அலங்கரிக்கிறேன். நீங்க பாருங்கம்மா, எப்படி அலங்காரம் பண்றேன்னு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உங்க பிள்ளைகளால கூட முடியாது. நீங்க எல்லாம் ஆமா, நாங்களும் மாத்திக்க போறோம். பாருங்கம்மா, ஒருவர் பஞ்சாபி, ஒருவர் மராட்டி, ஒருவர் மலையாளி, ஒருவர் ராஜஸ்தானி. நாங்களும் வேஷம் போடுவோம். ஆனா இத்தனை பேருக்கும் ட்ரெஸ் எங்க இருந்து வரும்? அம்மா ட்ரெஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ட்ரெஸ் கிடைச்சிரும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. உங்க சின்ன மருமக கல்லூரியிலும் தெருவிலும் இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கா. இது எனக்கு ஒரே ஒரு செகண்ட் வேலை. நீ எவ்வளவு சுட்டின்னு உன்னை பார்த்த போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன் என்னெல்லாம் தில்லு முள்ளு செஞ்சிருப்பேன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வீட்டார் உன்னை சும்மா கூட சொல்லல. கல்யாணத்துக்கு முன் நீ என்னென்ன செஞ்சிருப்ப யாருக்கு தெரியும்? நீ நிஜமாகவே மிகவும் பொல்லாதவள் தான். உன்னை போல ஒரு பெண் எங்க வீட்டுக்கு துளியும் பொருத்தமானவல்ல. அம்மா நீங்க தானே என்ன திருப்பி கூப்பிட்டீங்க, நான் தான் போயிட்டேனே. நீங்க உங்களோட தந்திரங்களை உபயோகித்து என்ன திருப்பியும் கூப்பிட்டீங்க. தந்திரங்களை உபயோகித்தா? அட சும்மாரு, இதென்ன அம்மாவுக்கு கோபம் வந்துடும். பெரிய அக்கா,
உண்மையை சொல்ல என் நாக்கு துளியும் தயங்காது. மேலும் ஏதோ ஒரு விஷயம் பத்தி என்ன பேசுறீங்க? இப்ப அம்மா தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நான் இந்த வீட்டுக்கு சரியில்லைன்னு இப்ப சொல்றாங்க. சரி, நான் கெட்டவ தானே, கெட்டவளாவே இருக்க விரும்புறா. ஆனா அம்மா, நாம் எல்லாரும் போறோமா இல்லையா மட்டும் சொல்லுங்க. நாம போகலன்னா நான் என் பிறந்த வீட்டுக்கு திரும்ப போறேன். பிறந்த வீட்டுக்கு போவேன், பிறந்த வீட்டுக்கு போவேன். பிறந்த வீட்டுக்கு போவது அவ்வளவு சுலபமா? நான் உன்னை அங்க பொண்ணு சொன்னாதான் உன்னால போக முடியும். 2 மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். எப்படி கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேட்பாங்க. இல்ல, இனி உன்னை போக விட மாட்டேன். எப்படி உன்னோட பிறந்த வீட்டுக்கு போவேன்னு பாக்குறேன். நான் உங்ககிட்ட சொல்லாம போயிடுவா அம்மா, ஏன் விருப்பப்படி. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன திரும்ப கூப்பிட மாட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. பாரு, இந்த பொண்ணு எவ்வளவு பொல்லாதவனு. அட அம்மா, இவ உங்களை வேணும்னு சும்மா சீன்றா. சம்மதிங்க அம்மா, போகலாம். அம்மா ப்ளீஸ் சம்மதிங்க. பெரிய மருமகளே, எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் சொல்ல முடியும். சும்மா ஆமா சொல்ல முடியாது. இல்ல, நானும் சொல்லிட்டா நாளைக்கு நான் கஷ்டப்படணும். நான் யோசிக்காம சம்மதிச்சுட்டா எனக்கு தான் கெட்ட பேரு. உங்களுக்கு என்ன? அதனால யோசிக்காம நான் ஏதும் செய்ய மாட்டேன். பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மருமகன் நம்ம கூட தானே வராரு. ஆனா அர்ஜுன் அண்ணா திரும்பி வர ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு வரலாம். சாப்பிட எவ்வளவு நேரம் ஆக போகுது? சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடலாம். யோசிச்சு பாருங்க பிரியமா, நம்ம எத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்னு ஜாலியா இருக்கு. அப்புறம் அங்க போனா நிறைய செலவாகி விடும், நிறைய பணம் தேவைப்படும். அம்மா, உங்களுக்கு டுக்குன் அண்ணாவை தெரியாதா என்ன? அவர் எப்பவும் செலவு செய்யணும்னு ஒத்த கால்ல நிப்பாரு. அவர் இங்க செலவு செய்யலனாலும் வேற எங்கேயாவது செலவு செய்யத்தான் போறாரு. ஒரு பழமொழி இருக்கே அம்மா, அது என்னது? பசி ருசி அறியாதுன்னு. ஏய், அந்த பழமொழி அப்படி இல்ல. வாயும் வயிறும் ஒண்ணு நாளும் தாயம் செய்யும் வேற. அம்மா, அப்போ இது இப்படித்தான் சொல்லுவாங்களா? அம்மா அம்மா போகலாமா? அம்மா, நாங்க போகலான்னு முடிவு செய்திருக்கிறோம். நீங்க வரலனா யாரும் போக மாட்டோம் தானே? ஒண்ணு செய்யுங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். அம்மா வரமாட்டீங்களா நீங்க? சரி, வர வேணாம். பிகு பண்றீங்க அம்மா. நானும் போல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. போக மாட்டோம். இங்க பாருங்க, தன் மாமியாரிடம் மருமகள் எப்படி பேசுறான்னு. அம்மா எவ்வளவு நேரமா சமாதானப்படுத்துறோம், நீங்க ஏன் சம்மதிக்க மாட்டீங்க? சொல்ல போனா அம்மா, உங்களுக்கு ஏன் எங்க மேல இரக்கமே இல்லம்மா. சுத்தமா ரொம்ப அமைதியா ஆகிட்டீங்க. எவ்வளவு கேக்குறோம், உங்களை ரொம்ப நேரமா வாங்கன்னு கூப்பிடுறோம், வரமாட்டேங்குறீங்க. ஆனா நீங்க இப்ப வரலன்னா டுக்குன் அண்ணா எங்களை யாரையும் கூட்டிட்டு போக மாட்டாரு. உன்னை கூட்டி போக மாட்டான்னு யார் சொன்னது? அம்மா, அவர் தான் இந்த விஷயத்தை சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த நாள் உங்களுக்கானதுன்னு சொன்னாரு. உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னாரு. நீங்க ரெஸ்டாரண்ட் போனதில்ல, உங்களுக்கு போக ஆசை இருக்குன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனாலதான். என்ன உதவியற்றவள்னு நினைப்பான். நீங்கள் என் பேரை சொல்லி உங்க காரியத்தை சாதிக்க பாக்குறீங்க. இதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி போட்டீங்க தைரியமா. அட இல்ல இல்ல அம்மா, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. யாரும் உங்க மேல பழி போடல. எங்களுக்கு சாப்பிட ஆசை இருக்கிறது என்று தான் சொன்னோம். நீங்கள் இப்படி போனது இல்ல. அதனால உங்களுக்கு வெளியே செல்ல ஆசை இருக்குன்னு மட்டும்தான் சொன்னோம். சாப்பிட ஆசை இல்ல, வெளியே செல்ல மட்டும்தான் ஆசைன்னு. நீங்க உண்மையா சொல்றீங்களா? ஆமா அம்மா. அம்மா, இந்த விஷயம் எல்லாம் என் காதால கேட்டேன். இவங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான், எதுவும் பொய் இல்ல. எங்க பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்களே கேட்டுக்கோங்க. ஆமா, கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்க? நான் துக்குன் கிட்ட போயிட்டு என்ன சாப்பிட கூப்பிட்டியான்னு கேப்பனா? அப்படின்னா எங்க பேச்சையும் நம்ப மாட்டீங்க. சரி, நம்ம எல்லாரும் ரெடியாகி போலாமா? உங்களுக்கு கலாட்டா செய்ய ஒரு வாய்ப்பு வேணும், வேற என்ன? அம்மா, உங்களுக்கும் நாங்களே வேஷம் போடுறோம். சரி, டுக்குன் அண்ணா 1/2 மணி நேரத்துல கிளம்பணும் சொல்லிருக்காங்க. ஆமா, நம்ம தெருல ஒரு டிராமா கம்பெனி இருக்குன்னு டுக்குன் அண்ணா சொன்னாரு. நமக்கு அங்கிருந்து தான் ட்ரெஸ் கொண்டு வராரு, அதைத்தான் உடுத்த போறோம். உங்க மூளைய விஞ்ஞானிகள் தான் ஆராய்ச்சி செய்யணும். எங்க இருந்து திட்டங்களை கொண்டு வாரீங்க தெரியல. போங்க, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. இனி வேற வழி இல்ல. இது சின்ன மருமகளோட உத்தரவு.
வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள போங்க. ஏத்துக்கோன் லேட்டா ஆர்டர் பண்ணிடாத, சீக்கிரமா பண்ணிடு. வாங்க. ஆனா அம்மா, இது போஜ்புரி இல்ல, டூசி மனு தேகோன்னு சொல்லுவாங்க. ஏய் வெயிட்டர், சீக்கிரம் வாங்க, அதிக நேரம் ஆக்காதீங்க, ஆர்டர் செஞ்ச உணவை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்ஜாய் பண்ணா இப்படிதான் பண்ணணும். வாங்க வாங்க. நல்லா பேசுறா. இந்த மொழியை எப்போ கத்துக்கிட்ட? நானே நானே. என்ன? வெரி குட். Table for 6 please. Yes ma'am, please come this way. உனக்கு ஆங்கிலம் கூட தெரியுமா? வாங்க உட்காருங்க உட்காருங்க. Sit down ஜே, sit down. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, சொல்ல வார்த்தையே இல்ல. இல்ல வேண்டாம், சாரி சாரி, இதெல்லாம் சொன்ன அப்புறம் நல்லா இருக்காது. சார் உங்களுடைய ஆர்டர். ஐயோ வெயிட்டர், உங்ககிட்ட சாப்பிடுவதற்கு என்னென்ன இருக்கு? உங்கள் மெனு என்னவோ அதை சொல்லுங்க. Tell me. இட்லியும் தோசையும் கிடைக்கும் சார். சார் நீங்கள் ஏதாவது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு போறீங்களா என்ன? அதாவது சைவ உணவு தானே சாப்பிடுவீங்க? ஐயோ இல்ல, ஸ்டூபிட் பாய், நாட் வெஜ், ஓன்லி முழு அசைவம் தான் சாப்பிடுவோம். ஃபிஷஸ், சிக்கன், முழு மீன். சரி சார், உங்க ஆர்டர் என்ன சொல்லுங்க. நாங்கள் எல்லாத்தையும் முயற்சி செய்யலாம் இருக்கோம். தந்தூரி சிக்கன், ஃபிஷ், பனீர், சாம்பார், தோசை, இட்லி, சாம்பார், சட்னி ரொம்ப. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இருக்கிற எல்லாம் கொண்டு வாங்க. மீன், கோழி, ஆடுன்னு இப்படி எல்லாம் கொண்டு வாங்க. நாங்க சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். ஐ வாண்ட் ஃபிஷ் ஃப்ரை. என்னது அம்மா? சிக்கன் பிரியாணி, மட்டன். சின்னவளே, யாரும் நம்மளை பார்த்துட்டாங்களா? உங்க மகன் இங்க தான் வந்திருக்காரு மீட்டிங்னு நினைக்கிறேன். சோட்டு வா. இப்படிலாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டாம்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியல. எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? அருமை. கலர்ஃபுல்லா கேங் வந்திருக்காங்க. சுற்றுலா பயணிகள் ஊர் சுத்த வந்திருப்பாங்க. அட அர்ஜுன், பெண்கள் அப்படி முறைக்காத, தப்பு. இப்போதான் கல்யாணம் ஆகி இருக்கு, உனக்கு பழக்கம் மாறவே இல்லை. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து இவங்க ட்ரெஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ முட்டாளா இருக்கேன், அது ஆனா மாதிரி இருக்கு. அவளை எனக்கு அடையாளம் தெரியாம இருக்குமா? ஆஹானா யாருடன் சாப்பிட்றா? யார் இவங்க? மேலும் ஏன் இங்க இப்படிப்பட்ட உடைகள் அணிஞ்சிருக்கா? இது எப்படி சாத்தியம்? ஒன்றும் புரியலையே. ஆஹானா ஏதாவது கிளைண்டோட இருக்காளா? அடா வாங்க வாங்க. டுக்கு நன்னா, எங்களை காப்பாத்துங்க. வாங்க, சில் பண்ணுங்க. இந்த பூசாரி யாரு? ஆஹானா
ஆன்மீக குழுவில் சேர்ந்துட்டாளா என்ன? ஆனா நீ டென்ஷன் ஆகாத. நீ நம்பர் 1 பஞ்சாபி பெண் போல தெரியற. உன்னை யாராலும் அடையாளம் காண முடியாது. அர்ஜுனை பத்தி கவலைப்படாத. இந்த இப்போ என்ன பண்ணுறது? இல்லை 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 இல்லை, சீக்கிரம் வீடு திரும்பணும். திரும்பி வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஃபோன் செய்யவா? இல்லை, ஃபோன் செய்ய முடியாது, மீட்டிங்கில் இருக்கேன். சரி, சரியான நேரத்தில் ஃபோன் பேசுவேன். இப்போ இது அவசியம் இல்லை. மீட்டிங் பிரேக்கில் கண்டிப்பாக ஃபோன் பேசுகிறேன். பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு? அட குறைவான ஆட்கள் எவ்வளோ ஆர்டர் செஞ்சுருக்காங்க. அட டேபிள்லே இடம் இல்லை. ஏய் இங்க அந்த மேல் சாதம் கொடு. குரல் அம்மா குரல் மாதிரி இருக்கே.